ஹாய் விவர்ஸ், அருமையான ஒரு லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். அது பாருங்கள், வானலியில் எண்ணெயை ஊற்றிட்டேன். நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பொருட்களை போடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும் லெமன் ரைஸ். நீங்கள் பார்த்துட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டே கூட உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க. சுவைக்கான ஒரு லைக்கை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் செய்தவங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டு பொரிஞ்சிருச்சு. லெமன் ரைஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து வணக்கிறேன். ஒரு 3/4 திட்டத்துக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் நம்ம பயன்படுத்த போதில்லை, ஆனால் தக்காளி பயன்படுத்துகிறோம். தக்காளியை பயன்படுத்தோம்னாக்கா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கருவேப்பிலை போட்டாச்சு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சுவையான லெமன் ரைஸ். ஏற்கனவே வந்து ஒரு கப்பில் வந்து லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் அதிலே போட்டு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கட்டாயம் தேவைப்படுன்றதுனால மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போது நான் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு அந்த தக்காளியோட தொக்கு வெளியே வர வரைக்கும் நல்லா வணக்கிறோம். நம்ம பச்சை வாசமும் போகணும், தொக்கு வந்து ஒடிஞ்சு வெளியே வரணும், தக்காளியோட தோல் பிரியணும். அந்த மாதிரி இருந்தாக்கா சூப்பராக வதங்கி அருமையாக இருக்கும். பாருங்கள், தக்காளி தொக்கு நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா பிழிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி அந்த லெமன் சாறு அதை எடுத்து அப்படியே எலுமிச்சை சாறை எடுத்து நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நம்ம எலுமிச்சை சாறை அப்படியே ஊற்றுறதுல கொஞ்சம் தண்ணியை கலந்து தான் நம்ம ஊற்ற போகிறோம். அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்டுட்டோம்னாக்கா நமக்கு அருமையான ஒரு சுவையை கொடுக்கும். சாதம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டு வணக்கும் போது பார்த்திங்கனாக்கா அந்த வரன்னு இருக்கிறது இருக்காது, ட்ரையாக இருக்காது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. ஓகே, இப்போ நல்லா வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. செய்து பாருங்கள், சமைச்சு பாருங்கள். சின்ன ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் வந்து சால்ட்டு ப்ளஸ் வந்து மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அந்த நீர் ஓரளவுக்கு சுண்டட்டும். சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தயாரான நிலையில் இருக்குது. இது வந்ததுமே நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுருவோம். கொத்தமல்லி வந்து இதுலேயே நம்ம போடலாம். சாதம் கிண்டிட்டு பின்னாடி தான் சிலர் போடுவாங்க. நம்ம இதுலேயே போட்டுருவோம். ஏன்னா அந்த தண்டெல்லாம் கொஞ்சம் வந்து பச்சையாக வரும். அதனால் முதல்ல இதில் போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னாக்கா நமக்கு அந்த பச்சை வாசம் கூட வராது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராகவும் சுவையாகவும் ஒரு அருமையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பிள்ளைங்களுக்கு பாக்ஸுக்கு போட்டு கொடுத்து அதனால தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அருமையான லெமன் ரைஸ், எலுமிச்சை சாதம், சூப்பரான சுவையில் சின்னக்கா சமையல் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுங்க. நான் இப்போ சாப்பிடவும் போகிறேன். ஓகே, பிள்ளைங்களுக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அருமையான சுவையான சின்னக்கா ஸ்டைலில் எலுமிச்சம் சாதம். பாருங்கள், தக்காளி போட்டு செய்யும் போது அந்த கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வெரைட்டியாக ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஒன்று பண்ணலாம். சூப்பராக பண்ணலாம். அதுன லெமன் ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம்னா போயிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இருக்கிறத செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அருமையான லெமன் ரைஸ் தயார். நன்றி.